ஓம் சாந்தி. அட்வான்ஸ் கோர்ஸின் 5வது சித்திரம் ஏணிப்படி சித்திரம். இதில் பாரதம்தான் உலகின் அனைத்து நாகரிகங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள் தோன்றிய இடமாக இருப்பதால் பரமதந்தை சிவபெருமான் முதலில் பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் கதையை சொல்கிறார். கடவுள் சிவபெருமான் கூறுகிறார், 5000 ஆண்டுகளை கொண்ட இந்த உலக நாடகத்தில் அல்லது உலக சுழற்சியில் ஒரு மனித ஆன்மா அதிகபட்சமாக 84 பிறப்புகளை மட்டுமே கடந்து செல்கிறது. அதுவே ஏணிப்படி சித்திர வடிவில் காட்டப்பட்டுள்ளது. பண்டைய காலத்திலிருந்தே கற்றறிந்தவர்கள், சிறந்த ஆன்மாக்கள் மற்றும் தத்துவ ஞானிகள் மனிதனின் பிறப்புக்கு முந்தைய மற்றும் இறப்புக்கு பிந்தைய காலத்தின் ரகசியங்களை அறிய நிறைய முயன்றனர். இஸ்லாமும் கிறிஸ்தவ மதமும் ஆன்மாவின் மறுபிறப்பில் நம்பிக்கை கொள்ளாததால் இந்த மறுபிறப்பு குறித்து அந்த மத நாடுகளின் இலக்கியத்திலோ அல்லது மத புத்தகங்களிலோ விவாதிக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவில் மறுபிறப்பு பல நூற்றாண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த தலைப்புடன் தொடர்புடைய இலக்கியம் அல்லது புத்தகங்களுக்கு பஞ்சமில்லை. இருப்பினும் ஒரே ஒரு தவறு காரணமாக பாரதவாசிகள் தங்கள் பொன்னான வரலாற்றையும் உலகின் பல்வேறு நாகரிகங்கள் மற்றும் மதங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் மறந்துவிட்டனர். அந்த தவறு என்னவெனில், ஒரு ஆன்மா 84 லட்சம் யோனிகளில், அதாவது வெவ்வேறு இனங்களில் பிறவி எடுக்கிறது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. தேக உணர்வில் வாழ்வதன் காரணமாக அவ்வாறு நினைக்கின்றனர். ஆனால் பாரதம் கடவுளின் அவதாரம் மற்றும் மனிதர்களின் மறுபிறப்பு என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதால் பரம்பிதா சிவனின் அவதார பூமியாக, அவரது செயல்களின் கர்ம பூமியாக மாறியுள்ளது. பரமதந்தை சிவன் அவரே மனித ஆத்மாக்களுக்கு அவர்களது பிறப்புகளின் கதையை சொல்கிறார். ஏனெனில் அவர் மட்டுமே பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிக்கு அப்பாற்பட்டவர். மேலும் அவர் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிந்த திரிகால தர்ஷி ஆவார். பரம்பிதா பரமாத்மாவே முதலில் மனிதர்களிடம் உள்ள இந்த தவறான கருத்தை, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் 84 லட்சம் உயிரினங்களில் பிறவியெடுக்கிறது என்ற தவறான கருத்தை போக்குகிறார். அவர் கூறுகிறார், 5000 வருட கால அளவு கொண்ட இந்த உலக நாடக சக்கரத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் அதிகபட்சமாக 84 பிறவிகள் வரை மட்டுமே எடுக்கின்றன. மனித ஆத்மா ஒரு மனிதனாக மட்டுமே மறுபிறவி எடுக்கிறது. அதன் கர்ம பலன்களை அனுபவிக்க அது மிருகமாகவோ அல்லது பறவையாகவோ பிறப்பது இல்லை. நாயாக பிறந்தால் அலைந்து திரிவது என்பது அதனுடைய இயல்பு. ஆனால் மனிதனாக பிறந்து நாயை போல அலைந்து திரியும் வாழ்க்கையை வாழும் போதுதான் கர்ம பலன்கள் தீரும். மனிதனாக மட்டுமே வாழ்வதற்கேற்ற சம்ஸ்காரங்கள் நிறைந்த மனித ஆத்மா மனிதனாக மட்டுமே மறுபிறவி எடுக்கும். உதாரணமாக, ஒரு மாங்கொட்டையை மண்ணில் விதைக்கும் போது அதிலிருந்து மாம்பழம்தான் கிடைக்கும், பலாப்பழமோ வாழைப்பழமோ கிடைப்பதில்லை. அதேபோல் மனித ஆத்மா மனிதனாக மட்டுமே பிறவி எடுக்கும் என்பதுதான் உண்மையாகும். இப்போது பாரதம் என்பது யார்? இந்த பெயர் எப்படி ஏற்பட்டது? பெருங்கடல்களாலும் இமயமலையாலும் சூழப்பட்ட நிலப்பரப்பு மட்டும் பாரதம் அல்லது இந்தியா என்று அழைக்கப்படுமா? இல்லை. உண்மையில் பாரதம் என்பது உயர்ந்த ஆன்மாவாகிய பாரத் என்னும் இந்தியரை குறிக்கும் நாகரீகம் மற்றும் கலாச்சாரம். பாரத மாதா என்று நம் தாய் நாட்டை அழைக்கும் போது பாரத பிதாவும் நிச்சயமாக இருக்க வேண்டுமல்லவா? ஏனெனில் பாரதத்தில் லட்சுமி நாராயணன் போன்ற இல்லறவாசிகள் மட்டுமே தெய்வங்களாக வணங்கப்பட்டு போற்றப்படுகிறார்கள். இந்த 5000 ஆண்டு நாடகத்தின் தொடக்கத்தில், சங்கம யுகத்தில், பாரதத்தின் இந்த தாயும் தந்தையும் தான் லட்சுமி நாராயணராக வாழ்ந்து வந்தனர். எனவே இந்த ஏணிப்படி படத்தில் இந்த உலகத்தின் தாய் மற்றும் தந்தையின் 84 பிறப்புகள் மற்றும் குழந்தைகளாகிய நமது கதையும் விவரிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் சத்யுகத்தின் தொடக்கத்தில் இந்த பிறவியிலேயே நரனிலிருந்து நாராயணனாகும், நாரியிலிருந்து லட்சுமியாகும், சங்கம யுகத்தின் லட்சுமி நாராயணருக்கு குழந்தைகளாக யோக பலத்தின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ ராதையும் பிறக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து ஒருவருக்கொருவர் சுயம்பரம் நடக்கும் போது அவர்கள் முதல் சத்யுக லட்சுமி நாராயணர் என்ற பட்டத்தை பெறுகிறார்கள். சங்கமயுக லட்சுமி நாராயணனை தவிர சத்யுக காலத்தில் லட்சுமி நாராயணரின் 8 தலைமுறைகள் உள்ளன. அவை சூரிய வம்சி தலைமுறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இருப்பினும் கிருஷ்ணருடன் கம்சன் இல்லை. பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கிருஷ்ணரின் செயல்களும் இல்லை.
மகாபாரத போரும் நடக்கவில்லை. ஏனென்றால் சிவபெருமானால் நிறுவப்பட்ட சொர்க்கத்தில் சத்யுகத்தில் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் பெயர் அடையாளம் கூட இல்லை. உண்மையில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கல்பத்தின் இறுதி நேரமாகிய இச்சங்கம யுகத்தில் எண்ணங்களின் அதாவது சங்கல்பங்களின் ரூபத்தில் தேவ மற்றும் அசுர சமஸ்காரங்கள் நிறைந்த பிராமணர்களுக்கு இடையே சூட்சமான வடிவத்தில் நடைபெறுவதுதான். மேலும் தாபர யுகத்தில் அவை மனிதர்களின் வாழ்க்கையின் வழிகாட்டுதலுக்காக ரிஷி முனிவர்களால் புராணங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் எழுதப்படுகின்றன. சத்யுகத்தில் வாழக்கூடிய ஆத்மாக்கள் ஆத்மீக ஸ்திதியில், அதாவது நான் அழிவற்ற ஆத்மா, அழியக்கூடிய உடல் அல்ல என்ற உணர்வு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். சத்யுகம் 1650 வருடங்கள் கால அளவு கொண்டது. ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கு 8 பிறவிகள் வரை எடுக்கிறார்கள். இதுவே முதலில் வரும் 8 படிகளாக காட்டப்பட்டுள்ளது. சராசரி மனித ஆயுள் 150 வருடங்கள் ஆகும். சர்வகுண சம்பன்ன, சோலா கலா சம்பூரண, சம்பூரண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம, அஹிம்சோ பரமோ தர்மம் என்ற 5 தகுதிகளை உடையவர்களாக 16 கலைகளை நிரம்பப்பெற்ற தேவதைகளாக வாழ்வார்கள். தர்மத்தில் சிறந்த, கர்மத்தில் சிறந்த, சுகமான, தூய, உயர் நடத்தையுடன் கூடிய பூஜிக்க தகுதி உடையவர்களாக வாழ்வார்கள். அங்கு மக்கள் தொகை 9 லட்சத்திலிருந்து ஆரம்பமாகி முடிவில் 2 கோடி வரை வருகின்றனர். மேலும் அங்கு ஆத்மாக்கள் தேவதா குலத்தை, சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இங்கு அனைவரும் தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கின்றனர். இங்கு கோவில், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டல் என்று எதுவுமே தேவைப்பட இல்லை. இங்கு ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே குலம் என்று வாழ்கின்றனர். மேலும் இங்கு மதத்தின் அதிகாரமும் அரசியலின் அதிகாரமும் ராஜாவின் கையிலேயே இருக்கிறது. பொற்காலத்தின் கடைசி 8வது லட்சுமி நாராயணனின் குழந்தைகளுக்கு ஆட்சி செய்யும் அதிர்ஷ்டம் இல்லை. ஏனெனில் அவர்கள் சங்கம் யுகத்தில் முழுமையான புருஷார்த்தத்தை, அதாவது ஆன்மீக முயற்சியை செய்வது இல்லை. எனவே திரேதாயுகம் ஆரம்பமாகும் காலகட்டத்தில் ராஜ்யத்தின் பொறுப்பு மற்றும் கட்டுப்பாடு ஸ்ரீ சீதா, ஸ்ரீராம் என்று அழைக்கப்படும் தேவதைகளின் கைகளுக்கு செல்கிறது. இது சந்திர வம்சத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. திரேதாயுகத்தில் ராமர் சீதை ஆட்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீ சீதா மற்றும் ஸ்ரீராமரின் 12 தலைமுறைகள் இங்கு உள்ளன. ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கு 12 பிறவிகள் எடுக்கின்றன. சராசரி மனித ஆயுள் 120 வருடங்களாகும். யுகத்தின் கால அளவு 1650 வருடங்களாகும். இந்த யுகத்தினை வெள்ளி யுகம் என்றும் குறிப்பிடலாம். இதன் தொடக்கத்தில் பாரதத்தின் மக்கள் தொகை தோராயமாக 2 கோடியில் ஆரம்பித்து இந்த யுகத்தின் முடிவில் அது 10 கோடியினை அடைகிறது. 2 யுகங்களிலுமே ஆத்மாக்களுக்குள் எவ்வித விகார குணங்களும் இல்லாததால் சுகம், சாந்தி நிறைந்த ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வதால் அங்கு கோவில், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டல் என்று எதுவுமே தேவைப்பட இல்லை. திரேதா யுகத்தின் தொடக்கத்தில் தேவதா ஆத்மாக்கள் 14 கலை நிரம்பியவர்களாக இருக்கின்றனர். கலை என்பது ஆத்மாவின் பிரகாசத்தை, அதாவது தெய்வீக குணங்கள் மற்றும் சக்திகள் நிறைந்த நிலையை குறிக்கிறது. சத்யுகத்தில் முழு பௌர்ணமி போல் 16 கலைகளும் நிறைந்தவர்களாக ஆத்மா அந்த அளவு பிரகாசத்துடன் இருக்கிறது. நிலவு முழு பௌர்ணமியிலிருந்து எப்படி தனது கலைகள் குறைய குறைய அதனுடைய பிரகாசம் குறைந்து வருகிறதோ அதனை உதாரணமாக சொல்லலாம். ஆத்மாக்கள் அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கும்போது கலைகள் குறைய ஆரம்பிக்கிறது. 16 கலையிலிருந்து இறங்கி இறங்கி 14 கலை நிரம்பியவர்களாக ஆகின்றனர். இங்கு இருப்பவர்கள் சத்திரிய குலத்தவர்களாக, சந்திர வம்சிகளாக இருக்கின்றனர். இங்கும் ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே குலம் என்று வாழ்கின்றனர். மேலும் மதத்தின் அதிகாரமும் அரசியலின் அதிகாரமும் ஒருவரின் கையிலேயே இருக்கிறது. சத்யுகத்துடன் ஒப்பிடும் போது இவர்களின் ஆயுட்காலம் மற்றும் மகிழ்ச்சியும் சிறிது குறைகிறது. சத்யுகம் மற்றும் திரேதாயுகம் இணைந்து ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளியுகத்தின் முடிவில் ஒவ்வொரு ஆன்மாவும் சிறிது சிறிது தங்களை தேகம் என்ற உணர்வில் வர ஆரம்பிக்கின்றனர். இத்துடன் சொர்க்கத்தின் காலம் முடிவடைந்து ராவண ராஜ்யம், அதாவது 5 விகாரங்களின் ராஜ்யம் துவாபர யுகத்திலிருந்து தொடங்குகிறது. ஆத்மாக்கள் ஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடிய காலமாகிய பிரம்மாவின் பகல் முடிவடைந்து பிரம்மாவின் இரவு ஆரம்பம் ஆகிறது. திரேதாயுக இறுதியில் இந்த உலகத்தில் அர்த்த விநாசம், அதாவது சிறிய அளவில் பிரளயம் என்பது ஏற்படுகிறது. அதுவரை பாரதத்தின் நிலப்பரப்பு மட்டுமே இவ்வுலகத்தில் இருந்து வந்தது.
இந்த பிரளயத்திற்கு பின் நீருக்கடியில் மூழ்கியிருந்த மற்ற நிலப்பரப்புகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தன. துவாபர யுகம் ஆரம்பமாகியது. இந்த யுகமும் 1650 ஆண்டுகள் கொண்டது. அதில் ஆத்மாக்களுக்கு 21 பிறவிகள் எடுக்கின்றனர். 8 கலை மட்டுமே நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் வைசிய குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். தேவதைகள் இங்கு தங்களை அழியக்கூடிய தேகம் எனும் உணர்வில் வர ஆரம்பித்தவுடன் அவர்கள் சாதாரண மனிதர்களாக மாறுகிறார்கள். மேலும் ஆத்ம உலகத்திலிருந்து இதே உணர்வுடன் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் கீழிறங்கி வர ஆரம்பிக்கின்றனர். கர்மேந்திரியங்கள் மூலம் சுகம் அனுபவிக்க ஆரம்பிப்பதால் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிக அளவில் அதிகரிக்கிறது. காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் எனும் 5 விகாரங்களால் ஆட்கொள்ளப்படுவதால் அவர்கள் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் சதுப்பு நிலத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். துவாபர யுகத்திலிருந்து பெரும்பாலான செயல்கள் தவறான செயல்களாக விகர்மமாக மாறுகின்றன. ஏனெனில் செயல்கள் நான் மற்றும் எனது என்ற உடல் உணர்விலிருந்து செய்யப்படுகின்றன. இந்த வழியில் தொடர்ச்சியான கர்ம பிணைப்புகள் துவாபர யுகத்திலிருந்து தொடங்குகின்றன. இங்கு அகால மரணம் என்பது ஏற்படுகிறது. துக்கத்திலிருந்து விடுபட கோவில், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல் என அனைத்தும் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. பாவ கர்மங்களால் துக்கமடையும் மக்கள் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் கடவுளை தேட ஆரம்பிக்கின்றனர். சனாதன தர்மத்தின் தேவதா ஆத்மாக்கள் கோவில்களை கட்டி யார் சங்கம யுகத்தில் அவர்களை தேவி தேவர்களாக மாற்றினாரோ அவருக்கு சிவலிங்க ரூபத்தில் கலப்படமற்ற வழிபாட்டை, தூய்மையான வழிபாட்டை செய்ய தொடங்குகிறார்கள். துவாபர யுகத்தில் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. முதலில் ஒரே ஒரு சிவனை வழிபடக்கூடிய தூய்மையான பக்தி இருந்து வந்தது. துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் மன்னர் விக்ரமாதித்தரால் கட்டப்பட்ட சோமநாதர் கோவில் இதற்கு சான்றாகும். இது தவிர உலகம் முழுவதும் அகழ்வாராய்ச்சிகளில் செம்பு யுக சிவலிங்கங்கள் அல்லது சங்கரரின் நிர்வாண சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பின்னர் பாரதவாசிகள் தங்களுடைய தூய்மையான தேவதா வடிவங்களை வணங்கத் தொடங்குகிறார்கள். முதலில் ஸ்ரீ லட்சுமி மற்றும் ஸ்ரீ நாராயணரின் கோவில்கள் கட்டப்படுகின்றன. பின்னர் ஸ்ரீ சீதா மற்றும் ஸ்ரீ ராமரின் கோவில்கள் கட்டப்படுகின்றன. சிறிது காலத்திற்கு பிறகு பகவத்கீதை, வேதங்கள், உபனிஷதங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற வேதங்களை உருவாக்கும் பணி பாரதத்தில் உள்ள ரிஷி முனிவர்களால் தொடங்கப்படுகிறது. கல்ப மரத்தின் படத்தில் விளக்கப்பட்டுள்ளதைப் போலவே மற்ற மதங்களின் ஸ்தாபனமும் துவாபர யுகத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. மேலும் அந்நிய படையெடுப்பாளர்களின் வருகையும் பாரதத்தின் மீதான அவர்களின் மோசமான நடவடிக்கையின் விளைவுகளும் தொடங்குகின்றன. முதலாவதாக பாரதவாசிகள் தங்கள் மதத்தின் பெயரையே மறந்து விடுகிறார்கள். வெளிநாட்டினர் வழங்கிய இந்து மதம் என்ற பெயர் பிரபலமாகிறது. கலியுகத்தில் மனித ஆத்மாக்கள் 42 பிறவிகள் வரை எடுக்கின்றனர். சூத்திர வர்ணத்தை சார்ந்தவர்களாக ஆகின்றனர். ஆரம்பத்தில் 4 கலைகள் தகுதி உடையவர்களாக இருந்தவர்கள் இறுதியில் கலைகள் அற்றவர்களாக ஆகின்றனர். இதனை இரும்பு யுகம் என்றும் சொல்லலாம். கலியுகத்தின் தொடக்கத்தில் இந்து மதத்திலும் பக்தியில் கலப்படமாகிறது. அதாவது தொடக்கத்தில் ஒரே கடவுளான சிவனை வழிபட்டதிலிருந்து இப்போது அது ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வழிபடக்கூடிய தேவி தேவதைகளின் வழிபாடாக மாறுகிறது. ஹனுமான், கணேசன் என விலங்கு வடிவங்களை கொண்ட தெய்வ வழிபாடு, சூரியன், சந்திரன், மரங்கள், தாவரங்கள், மலைகள் மற்றும் பஞ்ச தத்துவங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என அனைத்தையும் வழிபடுவதும் பிரபலமாகிறது. ஐம்புலன்களாலான தேகத்தை உடைய மனிதர்களையும் வழிபடும் அளவுக்கு நிலை உருவாகிறது. கலப்பட பக்தியுடன் குருட்டு நம்பிக்கை, முறையற்ற நடைமுறைகள் மற்றும் அர்த்தமற்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளும் இந்திய சமூகத்தில் பரவுகின்றது. தெய்வங்களின் சிலைகளை செய்து பிரம்மாண்டமாக வழிபட்டு பின்னர் அவற்றை தண்ணீரில் மூழ்கடிப்பதும் இத்தகைய அர்த்தமற்ற மரபுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கு பாரதத்தில் மதத்தின் வீழ்ச்சியுடன் கலியுகத்தின் முடிவில் மனிதனின் குணத்தின் வீழ்ச்சியும் அதன் உச்சத்தை அடைகிறது. பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் மதம், செயல்கள் ஆகியவற்றில் ஊழல் செய்து நாத்திகர்களாக மாறுகிறார்கள். மத சக்தி மற்றும் அரசியல் சக்தி இரண்டும் சீரழிந்து போகின்றன. இரும்பு யுகத்தில் மனித ஆத்மாக்கள் 42 பிறவிகளை கொண்டிருந்தன. இதனால்தான் ஒருபுறம் மக்கள் தொகை அதிகரிக்கிறது, மறுபுறம் ஆயுட்காலம் குறைகிறது. நோய்கள், துக்கம் மற்றும் அமைதியின்மை அதிகரிக்கிறது. காலத்தில் தங்கப்பறவை என்று அழைக்கப்பட்ட பாரதம் தற்போது பிற நாடுகளிடம் இருந்தும் சர்வதேச நிறுவனங்களிடம் இருந்தும்
நிதி உதவியை நாடும் நிலையை அடைகிறது. வேதங்கள், குருக்கள் அல்லது தர்ம பிதாக்களால் பொதுவாக உலகின், குறிப்பாக பாரதத்தின் இந்த வீழ்ச்சியை தடுக்க முடியாத போது உலகத்தை உயர்த்துவதற்காக பரம தந்தை சிவன் இங்கு பாரத தேசத்தில் அவதரிக்க வேண்டியது அவசியமாகிறது. பாரதத்தின் ஆன்மீக வீழ்ச்சியுடன் முழு உலகிலும் கலாச்சார சீரழிவு ஏற்படுகிறது. இருப்பினும் பாரதத்தின் மக்களுடன் ஒப்பிடுகையில் அந்நியர்கள் அதிக சுகத்தையும் அனுபவம் செய்வதில்லை, அதிக துக்கத்தையும் அனுபவம் செய்வதில்லை. ஏனெனில் அவர்களின் பங்கு இந்த உலகில் துவாபர யுகத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் பாரதவாசிகள் பொற்காலத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் மாறுகிறார்களோ அந்த அளவிற்கு கலியுகத்தின் முடிவில் தேக அபிமானத்தில் வந்து தவறுகள் செய்வதனால் பாவங்கள் நிறைந்தவர்களாக மாறுகிறார்கள். அதிக பாவங்களை சேகரித்த பாரதவாசிகள் நீண்ட காலமாக துக்கத்தையும் வேதனையையும் அனுபவிக்கின்றனர். இரும்பு யுகமாகிய கலியுகத்தின் முடிவில் பெரும் அழிவு நிகழும் போது அணுகுண்டுகளின் அழிவு சக்தியால் அதிக வலியை அனுபவிக்காமல் அந்நியர்கள் சில நொடிகளில் தங்கள் உடல்களை விட்டு வெளியேறுவார்கள். ஆனால் பாரதவாசிகள் குறிப்பாக இயற்கை பேரழிவுகள் மற்றும் உள்நாட்டு போர்களால் ஏற்படும் துக்கத்தின் மூலம் தங்கள் பாவங்களை எரித்த பிறகு உயர்ந்த இருப்பிடமாகிய பரந்தாமத்திற்கு திரும்புவார்கள். பின் அடுத்த கல்பத்தில் மீண்டும் இந்த உலகிற்கு தங்களுக்கான நேரத்தில் திரும்பி வந்து தங்கள் பங்கை ஏற்று நடிக்க ஆரம்பிப்பார்கள். உலகின் 5000 ஆண்டு நாடகத்தின் முடிவில் கடவுள் ஒரு சாதாரண வயதான மனிதனின் உடலில் பிரவேசம் செய்கிறார். மேலும் கீதை மற்றும் ராஜயோகத்தின் ஞானத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். இங்கு கடவுளை அங்கீகரித்து அவர் அளிக்கும் ஞானத்தின் மூலம் தூய்மையாக மாறும் உலகின் உயர்ந்த ஆத்மாக்கள் ஒன்று கூடுகிறார்கள். கலியுகத்தின் இறுதியும் சத்யுகத்தின் ஆரம்பமுமான சங்கமயுக காலம்தான் கடவுளின் அவதார காலமாகும். இதன் முடிவில் ஏற்படும் உலக அழிவுக்கு பிறகு பாரதம் தவிர அனைத்து மத நிலங்களும் 2500 ஆண்டுகளுக்கு கடலில் மூழ்கி விடுகின்றனர். பெரும் அழிவின் போது பெரும்பாலான ஆத்மாக்கள் தண்டனைகளை அனுபவித்து பின் தூய்மையாகி பரம்பிதா பரமாத்மாவுடன் சேர்ந்து உயர்ந்த பரந்தாமத்திற்கு திரும்புகின்றன. ஆனால் ஞானம் பெற்று தூய்மையடையும் உயர்ந்த ஆத்மாக்கள் பாரத தேசத்தில் எஞ்சி இருப்பார்கள். அவர்களால் அடுத்து வரும் கல்பத்தின் சத்யுக காலம் ஆரம்பமாகிறது. அங்கு 4.5 லட்சம் விதை ஆத்மாக்கள் மற்றும் யோக பலத்தின் மூலமாக பிறக்கும் அவர்களது குழந்தைகள் 4.5 லட்சம் ஆத்மாக்களுடன் சேர்த்து மொத்தம் 9 லட்சம் பேர் தெய்வீக உலகத்தை தொடங்குகிறார்கள். இவர்கள் 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கக்கூடியவர்கள். இதன் பின்னர் உயர்ந்த வாசஸ்தலமாகிய பரந்தாமத்திலிருந்து இறங்கும் ஆன்மாக்களுக்கு அவர்களின் வருகையின் நேரத்திற்கேற்ப பிறவிகளின் எண்ணிக்கை குறையும். முழு உலகின் விநாச நேரத்திலும் பரம தந்தை பரமாத்மாவின் ஆன்மீக குழந்தைகள் பக்த பிரகலாதன் எவ்வாறு தனக்கு மிக கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்ட போதும் இறைவன் நினைவிலேயே இருந்து அவற்றையெல்லாம் சந்தோஷமாக கடந்து சென்றானோ அதேபோல் மிகுந்த ஆத்மீக அன்பிலும் அதீந்திரிய சுகத்திலும் நிறைந்து தெய்வீக அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பார்கள். மனிதர்களிலிருந்து தேவதைகளாக மாறி சத்யுகத்தில் ஒரு நல்ல தொடக்கத்தை பாரதத்தில் உருவாக்குவார்கள். இந்த வகையில் பாரதத்தின் 84 பிறவிகளின் இந்த கதை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இந்த ஏணிப்படி சித்திரத்தோடு ராஜயோக தியானத்தின் அட்வான்ஸ் கோர்ஸ் நிறைவடைகிறது. இதன் சிறப்பையும் இதனை கற்றுக்கொள்வதால் நம் வாழ்வில் நாம் அடையக்கூடிய பயன்களை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதுவரை பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. இதனை இலவசமாக முறைப்படி கற்றுக்கொண்டு தினசரி ஞானத்தின் வகுப்பையும் ஆன்லைனில் கேட்டு பயன்பெற விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சாந்தி.